ஹலோ நண்பா நண்பிகள். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பேச போகிறேன்னா ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்புன்றது யார் பேசுவாங்கன்னா, ஒன்று அதில் கஷ்டப்பட்டு வெளியே வந்தவங்களாக இருக்கும், அப்படி தான் பேசியிருப்பாங்க மினிமம். இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறவன் ரிலேஷன்ஷிப்புக்கே சம்மந்தமில்லாத ஒரு ஆள் தான் உங்களோட முன்னாடி இன்றைக்கி பேச போகிறான். வாங்க வீடியோ கிளம்பலாம். ரிலேஷன்ஷிப்புன்றது ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிங்களேன். அந்த பாக்ஸில் நீங்கள் எவ்வளவு பொருள் வைக்க முடியுமோ அவ்வளோதான் வைக்க முடியும். நீங்கள் ரொம்ப திணிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது ஒரு நாள் வெடிச்சிடும். இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு இதில் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா நான். அதாங்க இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னது காமனாக நமக்கு என்ன தெரியும்னா, ஓகே இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இவங்க லவ்வராக இருக்காங்க, இவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நல்லா இருக்காங்கன்ட்டு ஒரு இதுக்கிடையில் நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல சரி, காலேஜ் படிக்கிற சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம இங்கேருந்து வேறு ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இனிமேல் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு கிடைக்கி, அது பொண்ணாக இருக்கட்டும் பையாக இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் வர்ற ஒரு காமனான பிரச்சனைன்னு இல்லை, காமனாக இருக்கிற விஷயம் ஈகோ கிளாஷ் ரொம்ப அதிகமாக வரும். ரெண்டு பேர் இப்போ லவ்வர்ஸ்னே எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் லவ்வர் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் ரெண்டு பேர் சிடுன்னு இருப்பாங்க. இவர் ஃப்ரீயாக இருக்கும்போது இவங்க ஈகோவாக இருப்பாங்க. அப்படின்னு ஒரு கிளாஷாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நிஜத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது விட்டு கொடுத்து போகிறது ஒரு 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 டைப்னா, நான் ஏன் விட்டு கொடுத்து போகணும், நான் கரெக்டாக தானே இருக்கேன், அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆள் கரெக்டாக இல்லையே கேட்குறது இட்ஸ் ட்ரூ. ஆனால் எல்லா நேரத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி இப்படியே பேசிகிட்டே இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாள் பிரேக் ஆயிரும். அதை எப்படி நம்ம பார்த்துக்கிறது, எப்படி நீங்கள் அது இருக்குன்னு தமிழ் படத்தில் வராத படமே இல்லை. நிறைய படங்கள் இருக்குது. நம்ம லவ்வர் சொன்ன மாதிரி நிறைய படம் தமிழ்லேயுமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ நான் சிங்கிளாக இருக்காதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் நான் கண்ணு கூட பார்க்க முடியுது. இப்போ இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ அதை விட நிஜத்துலேயே நான் பக்கத்துல நின்று பார்க்க முடியுது. ஃப்ரெண்டு ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அந்த பொண்ணு சண்டை வருதுங்கக்குள்ளே. இந்த சண்டை 1 வீக், ஒரு வாரம் போகுது, ஒரு 2 வாரம் போகுது, 3ஆம் வாரம் பேச்சே காணும். எங்கடா போனாங்கன்னா இஸ் இட் பிரேக்கப்னு அப்படின்னு ஒரு வார்த்தையில் அந்த ரிலேஷன்ஷிப்பே முடிச்சிடாங்க. இப்போது ஒருத்தங்க நீ இது லவ்னு மட்டும் இல்லையே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட ஆகுமே. இது சொல்லப்போனால் இவ்வளோ சொல்லிட்டு வந்தேன் நான். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குமே நீங்கள் பொருத்தி வச்சு பார்க்க முடியும். இப்போது 3 பேர் 4 பேர் ஒரு கேங்கா ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, நல்லா ஜாலியாக எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, ஹோட்டலுக்கு போகிறது, தேட்டருக்கு போகிறதுன்ட்டு ஒரு ஜாலியாக இருக்கும். ஆனால் இது ஓகே, இது ஒரு ஜாலியாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஒருத்தர் மென்டாலிட்டி நினச்சி பாருங்கள். ஒருத்தர் அன்னைக்கு பிரச்சனை வேறு ஏதாவது இருக்கும், இன்னொருத்தருக்கு பிரச்சனை வேறு ஏதாவது இருக்கும். அன்றைக்கி அந்த 4 பேர் சந்திக்கும் போது யூ ஹாப்பி அப்படின்னு இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. நிறைய நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வெட்டி கொலை, தற்கொலைன்ட்டு நிறைய அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது ஒரு விதத்தில் பயமாகவும் இருக்குது. எப்படி அட்டாச்மெண்ட் ஆகலாமா வேண்டாமா அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு ஒரு தயக்கமும் வர வச்சிருது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அது மஸ்ட்டு. இப்போ நான் தனியாக இருக்கேன், தனியாக அலோனாக இருக்கேன், நான் அலோனாக எங்கே போனாலும் போகிறேன், அலோனாக எங்கேனாலும் வருவேன்னா அது புரியுது, அது நல்லாயிருக்கும். நானே அப்படி தான் இருந்திருக்கேன். ஆனால் எத்தனை நாளைக்கு நம்ம அப்படி இருந்துட முடியும்? நம்ம எத்தனை நாள் அப்படி அதுவும் இருந்துரும், நம்மளும் அது மாதிரி அமைஞ்சு இருக்க முடியுன்றது கொஸ்டின் தான் எப்படி பார்த்தாலும். அகைன் ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றது ஒருத்தரை சம்மந்தப்பட்ட விஷயமானு கேட்டால் இல்லை, 2 பக்கமும் இருக்கலாம். சரி, குரூப்பாக கூட இருக்கலாம். இந்த டீமில் ஒரு 4 பேர் இருக்கலாம், அந்த டீமில் 4 பேர் இருக்கலாம். மொத்தம் 8 ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த காரணம் ரொம்ப சில்லித்தனமாக இருக்கும். என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, என் பேரை போடல, இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணி போடாததுக்கெல்லாம் சண்டையாடா அப்படின்னு. அதெல்லாம் சிரித்தாலும் அவன் இன்னும் அந்த டீமில் ஒருத்தர் கோச்சிக்கிட்டாலும் அந்த ஒரு ஆள் குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டே இருப்பான்.
இதெல்லாம் ஒரு பிரச்சனையான நம்ம நினப்போம், அவன் அதை தான் பிரச்சனையாக எழுத்துக்கிட்டு இருப்பான். இங்கே அதான் ஹைலைட்டே நமக்கு. ஆக மொத்தம் நான் வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகான்னு நினச்சேன். பட் எனக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி என்னோடய வியூ பாயிண்ட் இவ்வளோ தான் நான் தெரிஞ்சிருக்கேன் பார்த்த வரைக்குமே. ஏன்னா இவ்வளோ நிறைய இன்னும் பஞ்சாயத்து இழுத்துட்டே போகலாம். அவ்வளோ பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா ட்ரஸ்ட்டு பண்ணணும் ஒருத்தரை. நீங்கள் ஒருத்தங்க ட்ரூவாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப எல்லா ரிலேஷன்ஷிப்பும் சரி, நம்ம வாழ்க்கையிலையுமே சரி, இது அமையணும். நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம படிக்கிறோம், நம்ம ஃபேமிலிக்காக வேலை செய்கிறோம், எல்லாத்துக்குமே ஒரு உண்மைத்தனம் இருக்கணுன்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக நான் இந்த வீடியோ நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த உண்மைன்றது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கவங்க, அந்த ஃபேமிலி, ஆப்போசிட்டில் இருக்க அவங்க ஃபேமிலி, ஓகே இது வந்து நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு 2-3 சொல்லியிருக்கேன். நான் சொல்ல ஒரு சில வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கலாம், பட் அதான் உண்மை. அவ்வளோதாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வீடியோ. நான் இன்னமும் என்னெல்லாம் பேசலாம்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து பேசும்போது தாங்க எல்லாம் டஃப்னு எல்லாம் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இதே மாதிரி அடுத்தடுத்து போடுற இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வரும், கண்டினியூஸாக வரும். மந்த்லி கண்டிப்பாக வரும். முன்ன வீக்கெண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ மந்த்லி ஆயிடுச்சு. ரவி ஓகே. அந்த வீடியோ உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேங்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்த ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மந்த்லி கண்டிப்பாக வீடியோ வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி குழம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோ போடுறதுனே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு. அது கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு வைங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைனா இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.